Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.9ல உள்ள first problemல இருக்கக்கூடிய எல்லா solution பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.9ல உள்ள செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். வாங்க. Find the sum and product of the roots for each of the following quadratic equation x square plus 3x minus 28 is equal to 0. அதாவது ஒரு quadratic equation கொடுத்து இந்த quadratic equationோட sum of the roots and product of the roots find பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்முன்னா அர்த்தம் ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்றது, ப்ராடக்ட்னா ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுது. ஸோ நம்ம சம் பண்றதுக்கா இருக்கட்டும் ப்ராடக்ட் பண்றதுக்கா இருக்கட்டும் ரெண்டு ரூட் தேவை, அட்லீஸ்ட் ரெண்டு ரூட் ஆச்சு தேவை. ரெண்டு ரூட் இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும், இல்லை மல்டிப்ளை பண்ண முடியும். அட்லீஸ்ட் மினிமம் ரெண்டு ரூட் தேவை, மேக்ஸிமம் எத்தனை ரூட் வேணாலும் போய்க்கலாம். இங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ங்கிறனால குவாட்ராட்டிக்னா ரெண்டுன்னு அர்த்தம் இல்லையா, அதனால நமக்கு ரெண்டு ரூட்ஸ் தேவை. பாருங்க, அப்போ நம்ம ரெண்டு ரூட்ஸை டிஃபைன் பண்ணிக்கணும். என்னது? லெட் ஆல்பா அண்ட் பீட்டா பி தி ரூட்ஸ் ஆஃப் தி கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? சம் ஆஃப் தி ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். பாருங்க, சம்னா என்ன அர்த்தம்? ஆட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன ரூட்ஸ் எடுத்துருக்கோம்? ஆல்பாவையும் பீட்டாவையும். சம்னா ஆட். அப்ப ஆல்பா பிளஸ் பீட்டா. சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலா சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா மைனஸ் பி பை ஏ. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்பா into beta is equal to alpha into beta ஓட ஃபார்முலா c by a. ஓகேவா? இப்போ எனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன தெரிஞ்சு போச்சு, ஆல்பா இன்டு பீட்டாவோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்து ஏபி வேல்யூ எடுக்கணும். அதாவது ஏபிசி வேல்யூ என்னதுன்னா a is equal to, இந்த ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? x ஸ்கொயர் இருக்கு. இந்த x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்குதா அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் b யோட வேல்யூ. b யோட வேல்யூனா செகண்ட் இருக்க பொசிஷன்ல xங்கிற டேர்முக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு? xங்கிற டேர்முக்கு முன்னாடி 3ங்கிற வேல்யூ இருக்கு. அப்ப b யோட வேல்யூ 3. இந்த இடத்துல இப்ப மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் 3 எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் c யோட வேல்யூ. c னா கான்ஸ்டன்ட் டேர்ம்னு அர்த்தம். கடைசியா என்ன இருக்கு? 28. அதாவது மைனஸ் 28 இருக்கு. ஸோ மைனஸ் 28. இப்போ இந்த ஃபார்முலால போய் அப்ளை பண்ணலாமா? ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b யோட வேல்யூ என்ன? 3 டிவைடட் பை a யோட வேல்யூ 1. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 3. நெக்ஸ்ட் ஆல்பா இன்டு பீட்டானா ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c by a. c யோட வேல்யூ என்ன? மைனஸ் 28 டிவைடட் பை a யோட வேல்யூ என்ன? 1. அப்போ ஆல்பா பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 28. அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா மைனஸ் 3, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா மைனஸ் 28. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே ஆல்பா பீட்டாங்கிறதா நம்மளோட ரூட்ஸ், அதோட ஃபார்முலா இதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா போதும். பாருங்க, இப்போ x ஸ்கொயர் பிளஸ் 3xன்னு இருக்கு. இப்போ இங்க இதுல a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். a is equal to, a வேல்யூ என்னன்னு சொல்லிருக்கேன்? ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். அப்ப x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னா முன்னாடி இருக்க வேல்யூ. x ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்கதா அர்த்தம். நெக்ஸ்ட் b யோட வேல்யூ. b யோட வேல்யூ என்னது? செகண்ட் டேர்ம், அதாவது x டேர்ம் வந்துட்டு முன்னாடி இருக்க வேல்யூ. x டேர்முக்கு முன்னாடி என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப b யோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் c னா கான்ஸ்டன்ட் டேர்ம்னு அர்த்தம். இங்க கான்ஸ்டன்ட் என்னப்பா இருக்கு? இங்க கான்ஸ்டன்ட் எதுவுமே இல்லை, அதாவது நம்பரா எந்த ஒரு டேர்மே இல்லை. எந்த ஒரு டேர்மே இல்லைன்னா c யோட வேல்யூ 0. இப்போ போய் அப்ளை பண்ணலாமா? ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஆல்பா பிளஸ் பீட்டானா சம் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? மைனஸ் b பை a. b யோட வேல்யூ 3 டிவைடட் பை a யோட வேல்யூ 1. மைனஸ் 3 பை 1னா மைனஸ் 3. நெக்ஸ்ட் என்னது? ஆல்பா இன்டு பீட்டா, அதாவது ஆல்பா இன்டு பீட்டானா ஆல்பா பீட்டான்னு அர்த்தம். ஆல்பா பீட்டா என்னது? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? c by a. c யோட வேல்யூ என்ன? 0 டிவைடட் பை a யோட வேல்யூ என்ன? 1. அப்ப 0 by anything வேல்யூ என்ன? 0. அப்ப சம் ஆஃப் தி ரூட்ஸ் மைனஸ் 3 and ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸோட வேல்யூ என்ன? 0. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, 3 plus 1 by a is equal to 10 by a square. இப்போ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன்ல பார்த்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா
ஃபர்ஸ்ட் சப்டிஷன்லையும் சரி செகண்ட் சப்டிஷன்லையும் சரி நம்மளோட டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே பாருங்கள் டினாமினேட்டரில் ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட் கீழேயும் ஒரு வேரியபிள் இருக்குது, இந்த டேர்ம் கீழேயும் ஒரு வேரியபிள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை முதல்ல ஒரு ப்ராப்பரான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் 3 + 1/a இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு உள்ள 10/a² இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். அப்போ -10/a² இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லை, டினாமினேட்டர் கீழே எதுவுமே இல்லை. இங்கே டினாமினேட்டர் கீழே a இருக்குது, இங்கே டினாமினேட்டர் கீழே a² இருக்குது. அப்போ எனக்கு ஹோலாக ஒரு டினாமினேட்டர், அதாவது சேம் டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு ஒரு டினாமினேட்டராக இங்கே இருந்தால் தான் என்னால் மேலே உள்ள ஈக்குவேஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வர முடியும். அப்போது இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே 1 இருக்குது, இங்கே a இருக்குது, a² இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், a² தான் கிடைக்கும். அப்போ எனக்கு ஹோல் டினாமினேட்டர் கீழே நான் a² தான் கொண்டு வந்து நிற்க வைக்கணும். இந்த a² எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே என்ன இருக்குது டினாமினேட்டர்லாம் பாருங்கள், இங்கே 1, இங்கே a, இங்கே a² இருக்கா. இப்போ எனக்கு வந்துட்டு எதாவது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இதெல்லாம் டிவைட் ஆகும். இப்போ ஏங்கிற டேர்மால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1, இங்கே 1, இங்கே ஏன்னு கிடைக்கும். ஏன்னா a இந்த 1 அப்படியே கீழே வந்துடும். a 1s are a, இங்கே a² ஏஆல் டிவைட் பண்ணால் ஏன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். திரும்பி எனக்கு ஏன்னு இங்கே கிடைக்கும். 1, கிடைக்கும். இப்போ இந்த 2a மல்டிப்ளை பண்ணால் a² கிடைக்கும். அதாவது 1a a² இதுக்கு எல்சிஎம் படுத்தோம்னா நம்மளுக்கு a × a a² கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு டினாமினேட்டர் கீழே a²ங்கிற வேல்யூ தான் இருக்க போகுது. இப்போ நல்லா கவனிங்க, இது எப்படி போட பாருங்க. இங்கே எனக்கு 3 இருக்குது, ஆனால் டினாமினேட்டரில் a² வரணும். அப்போ a² மல்டிப்ளை பண்ணி நான் டிவைட் பண்ணணும். இங்கே டினாமினேட்டரில் உள்ளதை நான் இங்கே போட்டுட்டேன். அப்போ மேலே என்ன வரும், a² மல்டிப்ளை பண்ணணும். 3 × a² ப்ளஸ் இங்கே a இருக்கு, இங்கே a² இருக்கு. அப்போ நான் a-யோட எந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணால் a² கிடைக்கும், a-யோட a மல்டிப்ளை பண்ணால் எனக்கு a² கிடைக்கும். இங்கே a மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டர்லையும் a மல்டிப்ளை பண்ணணும். அப்போ a × 1 a மைனஸ் இங்கே எனக்கு ஆல்ரெடி டினாமினேட்டர் a² இருக்கு. ஸோ நான் எதையுமே சேஞ்ச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. -10 அப்படியே வரும் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த a² இந்த சைடு கொண்டு போய்க்கணும். 3a² + a -10 is equal to a² into 0 என்னது, anything into 0 0. அப்ப 3a² plus a -10 is equal to 0 னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போ abc யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்ப a is equal to இப்போ a யோட வேல்யூ என்னது, அதாவது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். இப்போ a² 3a²ங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த a² க்கு முன்னாடி என்ன இருக்கு, என்னோட a² கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 3. அப்ப a யோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் b யோட வேல்யூ, b என்னது செகண்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். செகண்ட் டேர்ம்ல எனக்கு a இருக்கு, a க்கு முன்னாடி எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், 1 இருக்கதா அர்த்தம். நெக்ஸ்ட் c, c யோட வேல்யூ என்னது, c னா கான்ஸ்டன்ட். இங்க என்னோட கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா -10. ஓகே, வேல்யூ நம்ம வந்து வேல்யூ கொண்டு வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. என்னது, சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா + பீட்டா. ஆல்பா + பீட்டானா -b/a மைனஸ் b யோட வேல்யூ என்ன 1 டிவைடட் பை a யோட வேல்யூ 3. அப்ப ஆல்பா + பீட்டா இஸ் ஈக்குவல் டு -1/3. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா × பீட்டா. ஆல்பா × பீட்டானா ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. அப்ப c னா என்ன அர்த்தம், -10 divided by a யோட வேல்யூ என்ன 3. அப்போ -10/3. sum of the roots னா -1/3, product of the roots னா -10/3. fourth subdivision பாருங்க, 3y² - y - 4 is equal to 0. இப்போ இந்த quadratic equationோட sum of the roots and product of the roots ஃபைண்ட் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி நமக்கு ரூட்ஸ்னா என்ன, அதோட ஃபார்முலா என்னன்னு தெரியும். நம்ம டைரக்டா சம்குள்ள போலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் a யோட வேல்யூ, a யோட வேல்யூனா என்ன அர்த்தம், இந்த டேர்ம் இந்த ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட். அதாவது y² ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு, 3 இருக்கு. கோஎஃபிஷியன்ட்னா அந்த டேர்மோட முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ. நெக்ஸ்ட் b, b யோட வேல்யூ என்னது, செகண்ட் டேர்மோட முன்னாடி இருக்க வேல்யூ. அப்போ y க்கு முன்னாடி என்ன இருக்கு, எதுவுமே இல்லை. அப்போ 1 இருக்கதா அர்த்தம். இங்க சிம்பிள் மைனஸ் இருக்கனால நான் -1 எடுத்துக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் c யோட வேல்யூ, c யோட வேல்யூ என்னது, கான்ஸ்டன்ட். அப்ப இங்க இருக்க கான்ஸ்டன்ட் என்னது, -4. ஓகேவா, -4. நெக்ஸ்ட் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். இப்போ ஆல்பா + பீட்டா சம் ஆஃப் தி ரூட்ஸ். சம் ஆஃப் தி ரூட்ஸோட ஃபார்முலா என்ன, -b/a. ஸோ மைனஸ் b யோட வேல்யூ -1. ஸோ பிராக்கெட்ல -1 டிவைடட் பை a யோட வேல்யூ என்ன 3. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போ +1/3 தான் சம் ஆஃப் தி ரூட்ஸ். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு c/a. c என்னது -4 டிவைடட் பை a என்னது 3. அப்போ product of the roots ஓட வேல்யூ என்ன, -4/3. sum of the roots is equal to 1/3 and product of the roots is equal to -4/3. இந்த சம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா?
தேங்க்யூ வியூவர்ஸ். எனக்கான கிளாஸில் எக்ஸைஸ் 3.9ல் உள்ள செகண்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய எல்லா சப்டிஷனும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.26 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.